கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இப்பொழுது தமிழ்நாட்டின் நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய மரிய வில்சன் மீது ஒரு கிட்டத்தட்ட கொலை என்ற ஒரு வழக்கு ஒன்று இருக்கிறது. தன்னுடைய தம்பியையும், தம்பி மனைவியையும் உருட்டுக்கட்டையால் அடித்து தாக்கிய வழக்கு. இது இந்து தமிழ் திசையில செய்தி வந்திருக்கிறது. இது அவர் தேர்தலில் நிற்கும் பொழுதே இதை பற்றிய காணொளிகள் எல்லாம் வந்தன. அந்த சமயத்துல அத பத்தி நம்ம பெருசா எடுத்துக்கல. சில அஃப்கோர்ஸ் எதிர்க்கட்சியினர்லாம் அத ஹைலைட் பண்ணாங்க. நெறைய பேர் அதை பற்றியெல்லாம் எழுதினார்கள். ஆனால் இப்பொழுது நமக்கு ஒரு டீட்டெயில்டு தகவல் இப்ப அந்த கேஸ் வர்றதுனால வந்திருக்கு. இந்து தமிழ் திசை அ ஆர்டிக்கிளுடைய தலைப்பு இதுதான். "தம்பியை தாக்கிய வழக்கு. அமைச்சர் மரிய வில்சன் ஜூலை 10ஆம் தேதியன்று கட்டாயம் ஆஜராக புதுச்சேரி நீதிமன்றம் உத்தரவு." இது ஏன் நடக்குது அப்படின்னா, இந்த விஷயம் புதுச்சேரியில் நடந்ததுனால. அது வேற மாநிலம். ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. இதே வழக்கு, இந்த தாக்குதல் தமிழகத்தில் நடந்திருந்தால், தமிழ்நாட்டில் ஏதேனும் கீழமை நீதிமன்றம் இத ப்ரொசீட் பண்ணியிருக்குமா? அப்படிங்கிறது. ஸோ பேக்கிரவுண்ட் இன்ஃபர்மேஷன் குயிக்கா பார்த்துருவோம். சொத்து பிரச்சனையில் சகோதரரை தாக்கிய வழக்கு. இதுதான் இது. இதுல 10ஆம் தேதி அன்று கட்டாயம் ஆஜராக மரிய வில்சன் ஆஜராக வேண்டும் என்று புதுவை நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். மரிய வில்சன் தமிழ்நாட்டுல, சென்னையில ஆர்கே நகர் தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்று நிதியமைச்சராகவும் அவர் பதவி வகித்து வருகிறார். இவரும் இவரது தந்தையும் சொத்து பிரச்சனை காரணமாக, இவர் தான் மட்டும் தனியா போல, அப்பாவோட போய் சகோதரரை தாக்குறாங்க. இவரும் இவரது தந்தையும் சொத்து பிரச்சனை காரணமாக கடந்த 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதி புதுச்சேரி எழில் நகரில் வசித்து வரும் அவரது சகோதரர் மரிய குலோத் வீட்டில், இவர் மரிய வில்சன், அவர் மரிய குலோத் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்று மரிய குலோத், அவரது மனைவி கேரலின் ஆகியோரை தாக்கியதாக லாஸ்பேட்டை போலீசில் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. இந்த புகார் வெறும் எழுத்து மூல புகார் மட்டும் இல்லைங்க. ஒரு வீடியோ இருக்கு. நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் கையில ஒரு உருட்டுக்கட்டைய வீசு வீசுன்னு வீசுறாரு. அவர் அடிக்கணும்னு வீசுறாரா? அடிச்சாரா? இல்ல சும்மா மிரட்டுறதுக்காக பண்ணாரா? எதுவாக இருந்தாலும் அது ரவுடிகள் செய்வது. மாண்புமிகு நிதியமைச்சர் அதத்தான் செஞ்சிருக்காரு. அந்த வீடியோ சர்க்குலேஷன்ல இருக்கு. லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அத்துமீறி நுழைதல், தாக்குதல், சேதம் விளைவித்தல், ஆபத்தான ஆயுதத்தால் காயம் ஏற்படுத்துதல், பெண்ணை மானபங்கப்படுத்துதல். இது கொஞ்சம் எக்ஸாஜரேஷன். நிச்சயமாக ஒரு பெண்ணை அடிக்க போறாரு. அடிச்சாரோ அது கூட நமக்கு தெரியல. அந்த வீட்டைச் சேர்ந்தவர்கள் தான் இத படம் எடுக்குறாங்க. அதாவது யார் அடி வாங்குறாங்களோ அவங்க தான் படம் எடுக்குறாங்க. கொலை மிரட்டல் மற்றும் கூட்டுச்சதி உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணை புதுச்சேரி 1வது குற்றவியல் நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. 2002லயே இந்த விஷயம் நடந்துருச்சு. அதுக்கப்புறமா பதிவு பண்ணிட்டாங்க எஃப்ஐஆர். அதுக்கப்புறம் சார்ஜ் ஷீட் போட போறாங்க. ஆனால் வாய்தா மீது வாய்தா, அப்படியே அவர் மரிய வில்சன் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. கடந்த மாத வாய்தாவின் போதும் மரிய வில்சன் ஆஜராகவில்லை. இந்த நிலையில் குற்றப்பத்திரிகையை நேரில் பெற இன்று நீதிமன்றத்தில் கட்டாயம் ஆஜராக வேண்டும் என்று மேஜிஸ்ட்ரேட் சேரலாதன் உத்தரவிட்டார். அதாவது இந்த செய்தி வந்திருக்கக்கூடிய அன்றைக்கு ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டார். அது நேற்றைய அல்லது முந்தா நாள் நினைக்கிறேன். அன்னைக்கும் அவர் ஆஜராகல. அப்பொழுது அவரது வழக்கறிஞர், யாரு, மரிய வில்சனோட வழக்கறிஞர், இது நல்லா கேட்கறதுக்கே ரொம்ப மகிழ்வாக இருக்கு. அவர் சொல்றாரு, ஆமாங்க, நீங்கெல்லாம் கொலை, மிரட்டல் உட்பட, சதி உட்பட நிறைய வழக்கெல்லாம் போட்டிருக்கீங்க. ஆனா பாவங்க, அவர் பட்ஜெட், தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட் போட்டுக்கிட்டு இருக்காரு. அதனால அவரால இந்த கொலை வழக்குல வர முடியல. அதனால கொஞ்சம் டைம் கொடுங்க. அவர் பட்ஜெட் எல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு பட்ஜெட் பிரசன்ட் பண்ணணும் இல்லையா? அதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் வரட்டும் அப்படின்னு. அதற்கு நீதிபதி சரி, நானே இது ஒரு விடுமுறை நாளுங்கிறதுனால தான் இந்த சனிக்கிழமை, அதாவது இன்னைக்கு வரலான்னு சொன்னேன். இப்பொழுது ஆஜராக விட்டால் என்ன செய்வது அப்படின்னோடனே, கண்டிப்பா 6ஆம் தேதி வரணும் அப்படின்னு சொல்லிட்டாரு நீதிபதி. இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு வழக்கறிஞர் கேட்டதுனால, இல்ல நீங்க 10ஆம் தேதி கட்டாயமாக ஆஜராகணும். நோ சேஞ்ச் அப்படின்னு அவர் சொல்லி விட்டுட்டார். என்னடா இந்த
வழக்கு அப்படின்னா, ஃபார்ச்சுனேட்லி இவர் தேர்தல்ல நிக்கிறதுக்கு நமக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, உங்கள் மீது இருக்கக்கூடிய வழக்கின் விவரங்களை நீங்கள் அஃபிடவிட்டாக தாக்கல் செய்யணும். உங்களுடைய என்னென்ன சொத்து மதிப்புன்னு போடுறீங்க இல்லையா? அதே மாதிரி உங்கள் மீது உள்ள வழக்கு விவரங்கள நீங்க தாக்கல் செய்யணும். அத வந்து மைநேத்தா அப்படிங்கிற தளம் வந்து இது எல்லாத்தையும் சேகரிச்சு வச்சிருது. ஸோ அதுக்குள்ள போனோம்னா நமக்கு வந்து சில தகவல் கிடைக்குது. இது வந்து கிரைம் நம்பர் 134/2022 2022ஆம் ஆண்டு 134வது வழக்கு எங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன் லாஸ்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் புதுச்சேரியில. இது வந்து இந்த பெண்ணை தாக்கியதுங்கிறதுனால அவங்க நேரா மகிழா கோர்ட்ல போட்டாங்க. கோர்ட் வந்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் மகிழா கோர்ட் புதுச்சேரி. கேஸ் நம்பர் 558/2022. இதுல என்னென்ன பிரிவுகளின் கீழ் வழக்கு பதியப்பட்டிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த 2023 பிஎன்எஸ்எஸ் வருவதற்கு முன்னால பதிஞ்சது. அதனால எல்லாமே ஐபிசி இந்தியன் பீனல் கோட் அடிப்படையில போட்டது. அதுல இந்தியன் பீனல் கோட் 448 ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ், அதாவது இன்னொருவர் வீட்டுக்குள் அனுமதியின்றி உள்ளே நுழைவது, சட்டத்துக்கு புறம்பாக உள்ளே நுழைவது. அடுத்தது ஐபிசி 427 அங்க பொருட்களை நாசப்படுத்தியது. உருட்டுக்கட்டையை வீசுறாரு, அப்படி செம்மையா வீசுறாரு. வீசி அடிச்சதுல துண்டு துண்டாக உடைஞ்சு போன பொருட்கள். அது வந்து ஒரு ரூ. 50க்கு மேல பெருமானம் உள்ள பொருட்களை நாசப்படுத்தினால் ஐபிசி 427. அதுக்கப்புறம் ஐபிசி 324. அது வந்து பிறர் காயமடைவதா போல தாக்குதல். ரொம்ப ஆபத்தான ஆயுதங்களை கொண்டு அல்லது ஆபத்தான வழிகளில் தாக்குதல் நடத்துவது. அடுத்தது ஐபிசி 294 கெட்ட வார்த்தைகளால் பொது இடத்தில் திட்டுவது. இது பொது இடம்ங்கிறது டெக்னிக்கலி வராது. வீட்டுக்குள்ள புகுந்து தான் அடிக்கிறாங்க. அதனால அது எக்ஸாக்ட்டா அது என்ன 294 ஒத்து வருமான்னு தெரியல. அடுத்தது ஐபிசி 506 கிரிமினல் இன்டிமிடேஷன், மிரட்டுதல், பயமுறுத்துதல். அந்த வீடியோ நான் கேட்டிருக்கேன். இப்ப எனக்கு நினைவுல இருந்து தான் சொல்றேன். தொலைச்சிருவேங்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு பலவேறு மிரட்டல் வார்த்தைகள் அதில இருக்கு. அப்புறம் ஐபிசி 34 காமன் இன்டென்ஷன், பலர் கூட்டு சேர்ந்து அதாவது ஒருத்தர் மட்டும் போய் தாக்கல. பலர் சேர்ந்து தாக்குகிறார்கள். தாக்கும் பொழுது அவங்க வந்து கூட்டு சேர்ந்து ஒரு சதி. இப்ப நீங்க 4 பேர அடிக்கிறதுக்கு கூட்டிட்டு போறாரு. அப்பா, மகன், கூட 4 ரவுடிங்க. எல்லாரும் சேர்ந்து உள்ள வந்து கதவ அடிச்சு உடைச்சுக்கிட்டு உள்ள போய் உருட்டுக்கட்டைய வீசி தாக்குறாங்க. இப்ப இந்த காமன் இன்டென்ஷன், பலர் ஒன்றாக சேர்ந்து தாக்குதல். இது வந்து இதுல என்ன இன்ட்ரஸ்டிங்னா, இந்த மாதிரியான வழக்குகள்லாம் நம்முடைய அரசியல்வாதிகள் சகஜம். இந்த மாதிரி அவங்க பல பேர் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்ப இருக்கிற தவேகாவுடைய ஆட்சியில நிச்சயமா இவர சொல்லலாம். இவர் வந்து ஒரு காமன் ரவுடின்னு சொல்ல முடியாது. அதாவது காசு குடுத்து அவன போய் அடிச்சுட்டு வா அப்படிங்கிற மாதிரி, சொந்த சொத்துக்காக தன்னுடைய சொந்த சகோதரரையே, அவரையும் அவருடைய மனைவியையும் மிரட்டல், அடித்தல், இன்னொரு வீசி பொட்டுல அடிச்சிருந்ததுன்னா போயிருக்கும் உயிரு. இல்லையா? இது என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம சொல்லிட்டோம். இது எல்லா தகவலும் பை த வே அமைச்சரே தன் மீது உள்ள குற்றச்சாட்டு இது, தன் மீது உள்ள எஃப்ஐஆர் இது என்று அவருடைய அஃபிடவிட்ல அவரே குடுத்திருக்காரு. நம்ம எங்க இருந்தெல்லாம் எடுத்துட்டு வரல. இன்னொரு இது அவர் மேல இருக்கு. இது வந்து இன்னும் முன்னாடி 2022க்கு ஒரு 10 ஆண்டுகள் முன்னாடி, 10 ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு எஃப்ஐஆர் வாங்கியிருக்காரு. 2012ல இவர் மீது ஒரு எஃப்ஐஆர் இருக்கு. இது தமிழ்நாட்டுல இருக்கிற எஃப்ஐஆர். கிரைம் நம்பர் 679 ஆஃப் 2012 சுங்குவார் சத்திரம் போலீஸ் ஸ்டேஷன், ஸ்ரீபெரும்புதூர். இதுலயும் வந்து உங்களுக்கு என்ன தகவல் அப்படின்னு பார்ப்போம். இதுல வந்து 3 பிரிவுகளின் கீழ் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அகைன் இது எல்லாம் நம்முடைய நிதியமைச்சரே மரிய வில்சன் அவர்களே கொடுத்தது. அதுல ஐபிசி 308 அட்டெம்ப்ட் டு கமிட் கல்பபிள் ஹோமிசைட். அட்டெம்ப்ட் டு கமிட் தான். இன்னும் யாரையும் இவர் இன்னும் போட்டு தரல இதுவரைக்கும். அவர் தாக்குதலில் ஒருவர் செத்தே போகலாம்ங்கிற மாதிரியான ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இன்னொன்று வந்து கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர். அதாவது இன்னொன்னு வந்து அடிதடி. அதுல வந்து கொலை செய்ய வேண்டும் என்று அடிக்கவில்லை. ஆனால் உயிர் போயிருக்கிறது. அது என்னன்னு பார்ப்போம். ஐபிசி 34 காமன் இன்டென்ஷன். அது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். காமன் இன்டென்ஷன்னா கூட்டாக சேர்ந்து இந்த இவங்களெல்லாம் போட்டு 4 சாத்தனையா வாயா போலாம் அப்படிங்கிற மாதிரி போயிருக்காங்க. ஸோ இதுல வந்து என்ன நடந்ததுங்கிற பலவேறு விஷயங்கள் பேக்ரவுண்ட் இல்ல. இந்த எஃப்ஐஆர்ல நமக்கு கிடைக்கல. இந்த தகவல்லாம் கிடைக்கல. ஆனா அட்டெம்ப்ட் டு கமிட்
கல்பபிள் ஹோமிசைட் 1, கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமவுண்டிங் டூ மர்டர். இந்த தகவல் வந்து நமக்கு அந்த மைனேத்தால கிடைக்கல. இவருடைய அஃபிடவிட்லயே கிடைக்கல. இது இன்னும் கொஞ்சம் டிக் பண்ணி தான் தோண்டணும். ஏன்னா, இதுல வந்து முக்கியமாக அந்த கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமவுண்டிங் டூ மர்டருக்கு வந்து அது நிரூபிக்கப்பட்டால் ஒரு தண்டனை, கடினமான தண்டனை இருக்கும். ஆனா, இது தமிழ்நாட்டுல இருக்கிறனால நம்ம வந்து இது ஒண்ணும் நடக்காது. அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ஒண்ணும் நடக்காதுன்னு சொல்லிடலாம். ஆனால், புதுச்சேரி என்பது வேறு ஒரு மாநிலமாக இருப்பதனால, அவர்களுக்கு இந்த இன்டிமிடேஷன் பயம் ஒரு அமைச்சர், பக்கத்து மாநில அமைச்சர் தானே. அதனால கவலைப்பட வேண்டியதில்ல. ஸோ, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கணும். இப்ப சார்ஜ் ஷீட் குடுத்துற போறாங்க. வந்தே ஆகணும் 10ஆம் தேதி. இவர் 10ஆம் தேதி போலன்னா என்ன ஆகும்னு நமக்கு தெரியாது. நெவர்தலெஸ் நம்ம வந்து நமக்கு வாய்த்திருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய கேப்பபிலிட்டி பார்க்கணும். நான் வந்து 1, 2 சமயம் அவர் ஒயிட் பேப்பர் குடுத்தாரு. அந்த ஒயிட் பேப்பர வந்து நான் ஒரு நியாயமான முறையில விமர்சித்து, அதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் பேசி, அது எப்படி வந்து திமுக தமிழகத்தை மிக மோசமான ஒரு நிதி நிலைமையில் விட்டுச் சென்றிருக்கிறது அப்படிங்கிற அந்த சமயத்துல அவரை வெறும் ஒரு நிதியமைச்சராக தான் பார்த்தேன். அன்னைக்கே வந்து கொஞ்சம் வார்த்தைகளை அடக்கிக் கொண்டேன். உருட்டுக்கட்டை அமைச்சர் என்று சொல்லலாம்னு ஆரம்பிச்சுட்டு விட்டுட்டேன். பட் இந்த செய்திய சொல்லும்பொழுது உருட்டுக்கட்டை அமைச்சர்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா, நல்லா அவர் கையில உருட்டுக்கட்டையோட அதெல்லாம் படமும் பிடிக்கப்படுகிறது. அப்ப அவருக்கு தெரிஞ்சிருக்காது. 2022ல தான் தவேகாவில் சேர்வேன். ஆர்கே நகர் தொகுதியில் நின்று ஜெயித்து, சும்மா போறவன வந்து விஜய் அவர்களும் கூப்பிட்டு, "அப்பா நீ தான்ப்பா நிதியமைச்சர். இந்த நிதி நிலைமைய கொஞ்சம் காப்பாத்தணும். உருட்டுக்கட்டையால் ஆட்களை தாக்குவது போல, உன்னுடைய நிதித்துறை சாகசங்களை பயன்படுத்தி, நீ நெறைய படிச்சிருக்கப்பா. அதையெல்லாம் வைத்துக்கொண்டு, தமிழக நிதித்துறைக்கு வந்திருக்கக்கூடிய அச்சுறுத்தல்களை உன்னுடைய உருட்டுக்கட்டையால் துரத்தி விடு" அப்படின்னு அவர் சொல்லி இவர வேற அமைச்சராக்கிட்டாரு. இப்ப இவர் மீது இருக்கக்கூடிய வழக்குகள்லாம் வருது. திமுகவுக்கு ஒரு ஃபீல்டு டே. அவங்க இத பத்தி நல்லா பேசலாம். பாரீர், பாரீர். நாங்க வந்து இந்த மாதிரியான மோசமான ஆட்களெல்லாம் வந்து வச்சதில்ல. எங்கள்ட்ட வந்து ஒன்லி ஆஃப் த கேலிபர் ஆஃப் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், தங்கம் தென்னரசு போன்றவர்கள். நீங்க வந்து உருட்டுக்கட்டை ஆட்களை எல்லாம் நிதியமைச்சராக வச்சிருக்கிறீர்கள் என்று திமுக சொன்னால், தாவேகா கேட்டுக்கொண்டு தான் ஆக வேண்டும். இவர எப்படி டிஃபெண்ட் பண்ணுவீங்க? இந்த இந்த மாதிரி விஷயங்கள் வரும்பொழுது, மரிய வில்சனை நிதியமைச்சராக ஆக்கியிருக்க வேண்டுமா? இப்ப தோழமை கட்சிகள் தோழமை சுட்டுவார்களா? ஏன்பா, இந்த மாதிரியான ஒரு ஆளு, வீடியோல வந்து அ தன்னுடைய சகோதரனையும், சகோதரனுடைய மனைவியையும் உருட்டுக்கட்டையால, சவுக்கு கட்டையால போட்டு அடிச்சு பொளந்து கட்டலாம் அப்டின்ட்டு ஒருத்தன் இறங்குறான். அப்படியே ஃபுல் வீடியோல புடிச்சிருக்கு. அந்த வீடியோ வந்து வெளியில உலா வருது. இத வந்து நம்ம என்கரேஜ் பண்றதா? அவரே சொல்றாரு, ஒரு கொலை முயற்சி வழக்கு இன்னும் 2012ல ஒரு வழக்கு இருக்கு. பேக்கிரவுண்ட் தெரியல. ஈஸியா வெரிஃபை பண்ணலாம். அந்த போலீஸ் ஸ்டேஷன் ரெக்கார்ட போய் பார்த்தா, யாரோ ஒருவர் அதில் இறந்து போயிருக்கிறார். அதான் கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமவுண்டிங் டூ மர்டர். வேண்டுமென்றே திட்டம் போட்டு இவரை கொல்ல வேண்டும் என்று செய்யவில்லை. ஆனால் ஒருவர் இறந்து போயிருக்கிறார் அப்படின்னு தெரியுது. அது என்ன தகவல் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சாகணும். எனிவே, நன்றி வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.